ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் இருந்து உங்கள் ஆதார் அட்டையை ஒரே நிமிஷத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னுட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற சர்ச் பாரில் மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போது uidai.gov.in அப்படின்னு ஷோ ஆகிற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணதும் கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததும் அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். அதில் உங்கள் பெயரோட முதல் 4 எழுத்தையும் நீங்கள் பிறந்த வருடத்தையும் கம்பைன் பண்ணி என்டர் பண்ணணும். உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்போது உங்கள் பெயர் கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணணும். அதாவது ஆதார் கார்டில் உங்களோட நேம் அனீஷ்குமார், பிறந்த வருடம் 1993 அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களோட பாஸ்வேர்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்டர் பண்ணணும். ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பெயருக்கு முன்னாடி நீங்கள் இனிஷியலை கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.